இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா, நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டனால மிஸ் பாரிஸை கூட்டு வர சொன்னாங்க. நீ வந்து நான் அடிப்பேன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகாம ரோட்ல உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அந்த வழியா அங்கிள் வந்தாரு. அப்ப என்ன பார்த்தாரு. ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகாம இங்கேயே உக்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போனா மிஸ் அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு போலன்னா தாண்டா அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதுமா? எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டாமா? சரி, எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயிலு? 4. சரி, அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிருக்கல்ல? இல்ல, அந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதவே இல்லை. அன்னைக்கு நான் ஆப்சென்ட். அந்த சப்ஜெக்ட் எழுதல, அதனால அதுவும் போச்சு. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரலன்னா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிடா, உங்க அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவங்க வந்தா அடிப்பாங்க. அவங்க வரலன்னா மிஸ் அடிப்பாங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு அங்கிள். ஏண்டா, நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? ஐயோ வேணாம் அங்கிள். ஏன் அங்கிள், நான் ஒரு ஹெல்ப் கேட்டா பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்க என் அப்பாவா நடிப்பீங்களா? பட் நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். இவன் தான் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். சாரி. அப்போ நீங்க நடிச்சீங்களா? என்னங்க என்ன மட்டும் கேக்குறீங்க? நீங்களும் தானே என்ன உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி நடிச்சீங்க. அப்புறம் என்ன? நல்ல வேளை, நீங்க வந்து உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்தேன். நீங்களும் போய் சொல்லி என்னை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நாங்க இப்போ கிளாஸுக்கு போகட்டுமா? ரொம்ப லேட் ஆகுது. ஓ சரி, பாய் பை பாய் பாய் பாய். போங்க பாய். பாய்மா. வா. பாய். சாரி, ஆதித்யா கேட்டதும் என்னால மறுக்க முடியல. அதான். சரி, நான் ஆதித்யாக்காக போய் சொன்னேன். ஓகே, நீங்க எப்படி வந்து போய் சொன்னீங்க? பாரதி, நானும் ஆதித்யாக்காக தான் போய் சொன்னேன். சரியான ஆளுங்க நீங்க. சரி சரி, வாங்க, ரொம்ப வெயிலா இருக்கு. நம்ம எங்கேயாவது போய் இளநீ குடிச்சுக்கிட்டே பேசுவோம். வாங்க.